எனக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு இதுகளையும் பார்க்க ஒரு வித்தியாசமான அனுபவம். காரணம் என்னென்னு சொன்னால், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதலாக வந்து இப்போ இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடங்களில் நான் பார்த்துருந்தேன். இதுலேயும் இருக்குது. அந்த வீடியோக்குரிய பொருட்கள் எல்லாம் காருக்குள்ளே இருக்குது. உடனடியாக செல்ஃபோனில் எடுத்து ஷூட் பண்ண வெளிக்கிட்டேன். தொடர்ந்து நான் உண்மையாகவே நல்லா இருக்குது. எங்களோட நாடு இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையால், அதாவது சவுத் எக்ஸ்பிரஸால் கொழும்பில் இருந்து ஹிக்கடுவுக்கு போய்கொண்டிருக்கிறேன். அப்போ ஹிக்கடுவுக்கு போய்கொண்டிருக்கக்குள்ளே இடையில் வந்து சர்வீஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் போட்டிருந்தது. நான் நினச்சேன் சர்வீஸ் ஏரியான்னு சொன்னால் ஏதாவது 1-2 கடைகள் இருக்கும், சும்மா அப்படியே இறங்கி ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு போகலாம்னு பார்த்தேன். ஆனால் ஃபாரின் ரேஞ்சுக்கு இந்த இடத்த வந்து செஞ்சுருக்கணும். அதைத்தான் நான் வீடியோ ஆக்குறேன். இப்போ கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் பயணம் போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைவே மட்டுமே எனக்கு 90 கிலோமீட்டர். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு ரேஞ்சுக்கு இந்த சர்வீஸ் ஏரியா வந்து செஞ்சு வச்சுருக்கணும். நிறைய வாகனங்களை வந்து ஒரே நேரத்தில் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வசதியை செஞ்சு, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள், நிறைய கடைகள் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. உண்மையாக நல்லொரு விஷயம். என்னென்னு சொன்னால், எனக்கு இப்போ 1.25 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் காட்டினது இங்கே போகிறதுக்கு, ஹிக்கடுவுக்கு, அதாவது கொழும்புலேருந்து ஹிக்கடுவுக்கு போகிறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால், இந்த ஹைவே இல்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலத்துக்கு மேலே கூட எடுக்கலாம். அதுலேயும் இந்த சர்வீஸ் ஏரியா வந்து வேறு லெவலாக இருக்குது. உண்மையாகவே நல்ல ஒரு செட்டப்பாக வந்து செஞ்சுருக்கணும். பார்க்கவே ஆசையாக இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ஷெட், இங்கால வந்து கடைகள், ஸ்நாக்ஸ் பார் எல்லாமே இருக்குது. உள்ள கேஎஃப்சியும் இருக்குது, பீட்சா ஹட்டும் இருக்குது, சப்வே இருக்குது. நல்லா இருக்கும் உண்மையை பார்க்குறது. அதாவது ஓரளவுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக கூட செஞ்சு வச்சுருக்கணும் இந்த இடத்துல. உள்ளுக்குள்ளே காகல்ஸ் ஃபுட் சிட்டியும் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. எங்களோட நாடு இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், அதாவது அதிகூடின சுற்றுலா பயணிகள் வார இடம் இந்த தெற்கு பகுதி. இலங்கையின் தெற்கு பகுதிக்கு தான் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வாரது. அப்படியேப்பட்ட ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு சர்வீஸ் ஏரியா, அதாவது இடையில ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இடமும் இருக்காதுன்ட்டு தான் நினச்சேன் நான். அப்படி இருக்க இவ்வளோ ஒரு பெரிய ஏரியா வந்து நல்லா இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஷாப்பிங் மால் அளவுக்கே செஞ்சு வச்சுருக்கணும். இதில் வந்து காகல்ஸ் ஃபுட் சிட்டி, அப்படியே இங்கால பார்த்தா இங்கால கேஎஃப்சி இருக்குது. ஒரு ஃபுட் கோர்ட், நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் பார்த்தா 10 தொடக்கம் 20 ஃபுட் கோர்ட்டாவது, ஃபுட் பூத்தாவது இருக்கும். ஒரு கடையாக இருக்குது. அந்த பாருங்கள், அதில் சப்வே இருக்குது. இதில் வாங்கிட்டு இதில் இருந்து சாப்பிட்றது கூட நிறைய ஏரியா செஞ்சு வச்சுருக்கணும். இதில் வாஷ்ரூம் அதுகள் பாவிக்கிற ஆக்களுக்கு வாஷ்ரூம் இருக்குது. அதோடு இதில் வந்து ஏடிஎம் பூத்துகள் இருக்குது. இதில் கமர்ஷியல் பேங்க் இருக்குது,
அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பிஓசி இருக்குது, சம்பத் பேங்க் இருக்குது. இதில் வந்து வாஷ்ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் வீல் சேர் ஆக்சஸ் கூட இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா, இலங்கை காசுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணினோம். வாஷ்ரூம் வந்து நல்ல க்ளீனாக இருக்குது. உண்மையாகவே சொல்லக்கூடாது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 பேர் இருந்து மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க வாஷ்ரூமை. என்னென்னு சொன்னால் தூர பயணத்துலேருந்து வார ஆட்களுக்கு வாஷ்ரூம் தானே மிக முக்கியமாக இருக்கும். நிறைய கடைகள் இருக்கிறபடியாக தனியாக ஸ்நாக்ஸ் அண்ட் இல்லாமல் ஒரு ஃபுல் டின்னரையோ அல்லது லஞ்சையோ எடுக்கக்கூடிய ஒரு வசதி. அதே விட இந்த காகிள்ஸும் கூட அதில் வந்து காகிள்ஸில் இருக்கிற வளமையான எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிருக்கணும். நிறைய தூரம் ஓடி வந்தபடியாக உண்மையாக கொஞ்சம் ஒரு தூக்க கலக்கம் உண்டு இருக்குத்தான். அதாவது கம் இருந்தால் வாங்கி கொண்டு போகலாம். ரீஃப்ரெஷிங் கம். ₹350 போட்டிருக்கணும். அதாவது ஒரு ஜூஸும் எடுத்தால் நல்லது. இதில் ஒரு இடையில் போகிறாக்கள் ஒரு ஃபுல் ஷாப்பிங்கே செய்யக்கூடிய மாதிரி காகிள்ஸ் இருக்குது. காகிள்ஸில் எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிருக்கணும். சின்னனா ஒரு குட்டி காகிள்ஸாக இல்லாமல் சகலதும் வச்சிருக்கணும். நல்ல விஷயம் அது. இதில் ஃப்ரெஷ் ஜூஸ் பார், இங்கால இந்த அப்படியே கடைகள், இங்கால க்ரீன் கரி லீஃப், உண்மையாகவே A9 ரோட்டில் இரவு பகலாக வந்து வாகனங்கள் போய் வருது. இப்படி ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு ஸ்டேஷன் இருந்ததுண்டா நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு தானே. அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதலாக வந்து இப்போ இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடங்களில் நான் பார்த்துருந்தேன். இதுலேயும் இருக்குது. இப்போ ப்ளக்இன் ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி அல்லது தனியாக ப்ளக்இன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி அதில் வந்து பெட்ரோல் ஷெட் இருக்குது. இப்போ இது வந்து நான் வந்து கொழும்பில் இருந்து இந்த சைடு, அதாவது சவுத்துக்கு போய் கொண்டிருந்தேன் நான் ஹிக்கடுவுக்கு. அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூம் பண்ண இல்லாமல் இருக்குது. அங்காளி பக்கமும் இதே மாதிரி ஒரு ஸ்டேஷன் காட்டுறது. அதாவது ஹிக்கடுவ கோலில் இருந்து கொழும்புக்கு போகிற ஆட்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டேஷன் அந்த சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இப்போ இதை மாதிரி ஸ்டேஷனுகளை வந்து இப்போ கனடாவிலையும் பார்த்துருக்கிறேன் தான், இல்லை என்று சொல்லல. 1-2 கடைகள் இருந்தது. இவ்வளவு தூரம் குவாலிட்டியாக இருக்கிறது நான் கூடுதலாக வந்து யூரோப்பில் பார்த்துருந்தேன் நான். ஸோ யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க.
பாருங்கள் ஒரே தரத்தில் எத்தனையோ வாகனங்கள் கிட்டத்தட்ட மணத்தியால கணக்காகவே இங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ட்ரெய்லர் நிற்குது. அப்போ ட்ரக் பெரிய ட்ரெய்லர் பார்க் பண்ணக்கூடிய மாதிரியும் இந்த இடம் வந்து நல்ல வசதியாக செஞ்சு வச்சுருக்கணும். உண்மையாக வந்து இலங்கை வந்து ஏற்கனவே இந்த பலர் சொன்ன மாதிரி ஒரு குட்டி சிங்கப்பூரா எப்போவோ மாறி இருக்க வேண்டியது இப்போ தான் ஒரு கொஞ்சம் மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லலாம். எனக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு இதுகளையும் பார்க்க ஒரு வித்தியாசமான அனுபவம். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் நாட்டை விட்டுட்டு போகைக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கே இல்லை. இப்போ ஒவ்வொரு கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் நல்லா இருக்குது. இலங்கையில் அதான் சொல்கிறேன், இப்போ ஒரு பகுதி வந்து அது ஒரு மாதிரி காஞ்சி கருவாடாக இருக்குது, இன்னொரு பகுதி டெவலப்மெண்ட் பேரில் நல்லா டெவலப் ஆகி கொண்டு போகுது. இப்போ இதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சில மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த A9 ரோட்லேயும் இப்படி ஒரு இடம் வெறுமா இருந்தால் நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் அங்கேயும் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லாமல் பல விபத்துகள் வந்து நடக்கிறது. ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கிறது வந்து குறைவு. இடையில் வந்து பார்த்திங்கன்னா முருகண்டியில் இறங்கும், அப்படி இல்லாட்டி வேறு எங்கேயாவது இறங்கும், அவ்வளோதான். ஆனால் இப்படி நின்று வடிவா கிட்டத்தட்ட பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிற வாகனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 மணத்தியாலுமே வடிவாக வந்து பார்க் பண்ணி நின்று ரிலாக்ஸ் பண்ணி போட்டு போகக்கூடிய மாதிரியே ஒரு செட்டப் இருக்குது. நல்ல விஷயம். உண்மையாகவே இந்த இடத்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வரையில் ஏன்னா நான் கொண்டு வந்த வீடியோக்குரிய பொருட்கள் எல்லாம் காருக்குள்ளே இருக்குது. உடனடியாக செல்ஃபோனில் எடுத்து ஷூட் பண்ண வழிகிட்டேன். தொடர்ந்து நானும் என்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்றபடியாக இந்த வீடியோ இப்போ முடிக்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கள் கொஞ்சம் ஆட்டங்கள் நடுக்கங்கள் இருக்கலாம், என்ற கையில் வச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறபடியாக நீங்கள் வளமையாகவே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பாய்.